எந்த வீட்டிலே இயேசு இருக்கிறாரோ அந்த வீட்டிலே உன் பிரச்சனைகளுக்கான ஆலோசனையும் தீர்வும் அற்புதங்களும் நடக்கும். அப்போ மாற்றங்கள் வேணும்னு சொன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, உன் வீட்டிலே இயேசு இருக்கிறாராம், இயேசுவோடு கூட பேசுகிற அனுபவம் உனக்கு உண்டா? வீட்டில் சில ஆள் வச்சிருப்பான், போட்டோவில் வச்சிருப்பான். இயேசுவை எங்க வச்சிருப்பாங்க? போட்டோவில் வச்சிருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்கிறோன்னு சொன்னா, வார்த்தையாகிய கிறிஸ்து தேவன். பாருங்க, இங்க எதிர்பார்க்கப்படுகிற காரியங்கள். பேதுரு உள்ளே வருகிற போதே இயேசு அந்த வீட்டில் இருந்தா இயேசு என்ன செய்வார்னு சொன்னா, உன் சூழல்களை அறிந்தவர் உனக்கு உதவி செய்வார், உன் கூட பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாற்றங்களுக்கு நேராக என்ன செய்வார்? உன்னை நடத்துவார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உள்ளே வருகிற போதே ஆண்டவர் என்ன சொன்னான்னு சொன்னா, அவனோடு கூட பேசுகிறார். பேதுருவே, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? பாருங்க, சால்வ் பண்ணணும்னு சொன்னா ஒன்றே ஒன்று என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, தேவன் சொல்லுகிறபடி செய். ஜெயிக்கணுமா? பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 முதல் 14 சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சிந்தைகளை மாற்றுங்கள். ஜெயிச்சே ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றி பெறணுமா? ஒன்றே ஒன்று தான். நீங்க அந்த 3 அதிகாரம் முழுவதும் வாசிங்க சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணங்களை மாற்றுங்கள். அது சொல்லுகிறான், பின்னானவைகளை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? மறந்து, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், முன்னானவைகளை நோக்கி. அது சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவுக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதே பகுதியில் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகளை குப்பை என்று எண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்னு சொன்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உனக்கு தெரியும்னா உனக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். நமக்கு என்னன்னா, எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பார்த்துருக்கேன், எவ்வளோ செஞ்சுருக்கேன், எங்கெல்லாம் போயிருக்கேன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாம. சிந்தையில் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் அல்ல, எனக்கே எல்லாம் தெரியும், நானே எல்லாம் செய்வேன். எங்க வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், என்னாலே அன்றி உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பவுலுடைய அந்த வார்த்தைகளை நீங்க அந்த பிலிப்பியர் 3 வாசிங்கன்னா எப்போதும் அதை தான் சொல்லுகிறான், என் சிந்தையிலே, என் எண்ணங்களிலே நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய நிலைமைகள் அல்ல. அவன் சொல்லுகிறான், பின்னானவைகளை மறந்து. நான் பூரணன்னு சொல்லலை, நான் முழுவதுமாய் தேறினன்னு சொல்லல, பின்னானவைகளை மறந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏசாமி பேதுருவை பார்த்து சொன்னார், போய் கடல்ல தூண்டில் போட்டு என்ன செய்ய, ஒரு மீனை பிடினா. அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கப்பல் ஓனர்யா நான், என்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருந்தோம், நடுக்கடலில் போய் என்ன செய்வேன், மீன் பிடிக்கிற ஆள், என்னை போய் கரையில் போய் உட்காந்து தூண்டில் போடுன்னா ஊரில் பார்க்குறோம் என்ன சொல்லுவோம்? ஏன்னா பாருங்களேன், நம்முடைய நிலைமை கொஞ்சம் அப்படி இறங்கி வரணும்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியல, ஒத்துக்க முடியல. பேதுருக்கு அப்படித்தான் நிலைமை. அவங்க பாருங்க, இந்த சூழல்கள். ஏசாமி ஒருவேளை அவனை பார்த்து கடல்ல போய் வலையை வீசி ஒரு மீன் பிடி, அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கணும், போட்டு எடுத்துட்டு என்ன செய்யிருப்பான், டக்குன்னு கடல் உள்ள போய் வலையை வீசி. இப்போ கரையில் உட்காரணும், ஒத்தையா உட்காரணும், தூண்டில் போட்டு என்ன செய்யணும், உட்கார்ந்து இருக்கணும், காத்து இருக்கணும், நேரம் எடுக்கும். தூண்டில் மீன் பிடிக்க என்ன செய்யும், நேரம் எடுக்கும். போற வரவெல்லாம் என்ன செய்வான், கேள்வி கேட்பான், என்னையா அவர் மாதிரி தெரியுது, அவர் தானா, என்னையா இந்த நிலைமைக்கு வந்துட்ட கேட்பானா இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த சூழல்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, பின்னானவைகளை மறந்து. நீ யாராக இருந்தா பிரச்சனை இல்லை, உன் வெற்றிகள் தோல்விகள் எதுவாக இருக்கட்டும் பிரச்சனைகள் அல்ல, அவைகள் எல்லாம் விட்டு மறந்துடு. இன்று புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார்.